9 நம்ம திருப்பிடும். சங்கீதம் 139. முதல் 2 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நல்லதோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இனி நாளிலும் நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது நீங்கள் வீடு வைத்து கிருபை கை கோரான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி பேசுகிற எண்ணில் இருந்து நீர் புறப்பட்டு பேசும்படியாய் அடியை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நான் சுபிக்கிறேன். தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தினுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு தெய்வம் உதவி செய்யும். அப்படி செய்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வளமிலிருந்து கருத்தை முற்று முழுதாக ஒப்புக் கொடுக்கிறோம். துறக்கத்தினுடைய முடியும் வரைக்கும் உடைய வளமிலிருந்த கரம் எங்கள் ஒருவரையும் தாங்கி வழி நடத்தும்படியாக உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற யாவரும் ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தெய்வம் உதவி செய்யும். எல்லா எதிர்வல்லமைகளை கர்த்தாவே நீங்க கடிந்து கொள்ளுங்கள். அவர்களை நிர்மூலமாக்குங்கள். அப்படி செய்ய நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சங்கீதம் சங்கீதம் இது தாவீது எழுதினதான சங்கீதம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சங்கீதத்தில் நாங்க பார்க்க போகிறதான காரியம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, சார் இந்த சங்கீதத்தில் ஒரு தலைப்போடு கூட நாங்கள் இதை தியானிக்க போகிறோம். தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா, உன்னை நேசிக்கும் தேவனை நீ வேதனைப்படுத்தலாமா? உன்னை நேசிக்கும் தேவனை நீ வேதனைப்படுத்தலாமா என்றதான தலைப்போடு தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். என்னுடைய வாழ்க்கையிலும் கத்த செய்த காரியங்கள் மிகவும் ஆச்சரியமான காரியம். இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? உண்மையா ஒரு மனிதனுடைய உருவாக்குதலை குறித்து இங்க பேசப்படுகிற வேலையில நல்லா கவனிங்க. சாரே, ஒரு மனித உடல் அமைப்புக்குள்ள என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ள வந்து சாரி அதாவது 60 லட்சம் கோடி அணுக்கள் 60 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கிறதா? எப்படி ஒரு மனிதனுக்குள்ள வந்து 60 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கிறதா? சாரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ள வந்து சாரி 1 லட்சம் மைல் நீளம் உள்ள நரம்புகள் இருக்குதான். 1 லட்சம் மைல் நீளம் உள்ள நரம்புகள் இருக்குதான். சாரி, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உடம்புக்குள்ள வந்து 60,000 மைல் நீளம் உள்ள இரத்த நாளங்கள் இருக்குதான். எப்படி 60,000 மைல் நீளம் உள்ள நீங்க கிலோமீட்டர் கணக்கு பண்ணி பார்க்கணும். மாதிரி அந்த நாட்கள் எழுதும் பொழுது இந்த வில்லியம் மெக்டொனால்ட் என்ற எழுதி வச்சு பார்த்து சொன்னா 60,000 மைல் நீளம் உள்ள இரத்த நாளம் இருக்கிறது சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள 250 எலும்புகள் இருக்குதான். 250 எலும்புகள் இருக்குதான். சாரி, மற்றும் நீங்க பாத்தீங்கன்னா மூட்டுகள், தசை நார்கள் இப்படியெல்லாம் கொண்டதான ஒரு அமைப்போடு கூட தான் கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், ஒரு மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்றத இங்க மிக தெளிவாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, இது எல்லாம் ஆண்டவரால் கணக்கிடப்பட்டதான ஒரு தொகுப்பு இல்லையா? உண்மையில கணக்கு வச்சிருக்கிறார். 60,000 கோடி அணுக்கள், 1 லட்சம் நீளமுள்ள 1 லட்சம் மைல் நீளமுள்ள நரம்புகள், சாரி 60,000 மைல் நீளமுள்ள இரத்த நாளம், 250 எலும்புகள், இனி மூட்டுகள், தசை நார்கள் சொல்லி இதெல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கக்கூடியதான காரியங்களாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சரி, அப்படி பார்க்கிற வேலையில நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவரை குறித்து நாம பார்க்கும் பொழுது அவரை குறித்து நம்ம சாதாரண நம்ம அவரை குறித்து பேசுவோம். எப்படி பேசுவோம்னா, அவர் வந்து சர்வ ஞானியாக இருக்கிறார், சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். எல்லாத்திலையுமே ஆண்டவர் அவ்வளவு பெரிய சர்வ ஞானம் உள்ள தெய்வமாக இருக்கிறார் சொல்லி நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்ப கர்த்தர் தான் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்ப ஆராய்ந்து என்ன அர்த்தம்? ஆராய்ந்து அப்படின்ற ஒரு வசனத்தை நாம சரியா கவனிப்புமா இருந்துச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான். அப்ப ஆராய்ச்சி என்ன அர்த்தம்? ஒரு நரம்புல ஒரு சின்ன குறைவு ஏற்பட்டாலும் அது எல்லாமே அவருக்கு தெரியாம எதுவுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒரு எலும்புல ஒன்று கூட என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. அப்படி அவ்வளவத்தையும் அவர் நேர்த்தியும் கீர்த்தியுமாக தேவன் என்ன பண்ணுகிறார்னா ஒரு மனுஷனை அவர் படைத்து வச்சிருக்கிறார். சரி, அப்ப அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய இருந்த கால வாழ்க்கை, என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை, அப்ப ஒவ்வொரு காலங்களையும் நான் கடந்த காலத்தில் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், இனி நான் எப்படி இருக்க போகிறேன் என்றது எல்லாவற்றையுமே ஆண்டவர் நன்கு அறிந்தவர். அப்ப அவருக்கு எதையுமே எங்களால் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. சரி, அதே போல சரி இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் உட்கார்ந்ததை, என் எழுந்திருந்ததை சரி தூரத்திலிருந்து என்ன செய்யறாங்க நீங்க அறிகிறீங்க. நான் நடக்கிறதை, நான் படுத்திருக்கிறதை,
சார் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எங்க போய் உட்கார்றோம், எதுக்காக உட்கார்றோம் சார்? அது மட்டும் இல்லாம எதற்காக எழுந்திருக்கிறோம், எதற்காக எழுந்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எதை நோக்கி நாங்க எங்களுடைய நடக்க இருக்கிறது. சாரி, நாங்க எப்படியான சூழ்நிலையில நாங்க எங்களுடைய படுக்கை இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார், எல்லாவற்றையும் மறைந்திருக்கிறார். அவருக்கு எதையுமே எங்களால் என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. சரிதானே? நல்ல கவனிங்க. அப்ப மனிதனுடைய வாழ்க்கை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சரி, எல்லாமே கர்த்தரால் கணக்கிடப்பட்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவான், என்னெல்லாம் பண்ண மாட்டேன், இவன் யார் அவன் யாருன்றது. அப்படி நமக்கு தான் ஒரு மனுஷனை குறித்த எந்த அறிவும் நமக்கு என்ன செய்யாது, பேசல பிடிச்சிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத, கணவன் மனைவியா வாழக்கூடிய வாழ்க்கையில சொல்லுவாங்க, 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க, ஒரே மாம்சமா இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அந்த வருஷம் சொல்லிக்கணும். ஆனா மனைவி என்ன நினைக்கிறா, புருஷன் என்ன நினைக்கிறா அப்படின்றத இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. உயிருக்கு உயிரா எவ்வளவுதான் நாங்க அன்புல கலந்துருந்தாலும் ஒரு நாள் நினைவை நாங்க என்ன செய்ய முடியாது, எங்களால அறிந்து கொள்ள முடியும். ஆனா கர்த்தர் எங்கள் எல்லாருடைய நினைவுகளை என்ன பண்ணிக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம யாருக்கு பயந்திருக்க வேண்டும்? அப்ப நாங்க கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். சரி, அப்ப கர்த்தருக்கு பயந்துக்கணும்னா நாங்க எப்படியான வாழ்க்கை நாங்க என்ன செய்யணும், வாழ வேண்டும். அப்ப இந்த பதில் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்க பார்ப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறந்ததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அப்போ ஒரு மனிதனுடைய நல்ல கவனிங்க. அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவனா, அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் தன்னை குறித்து அவன் சிந்திக்கிற பொழுது யோசிக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா காரியங்களையும் கணக்கில வச்சு படைச்சிருக்கிறார் ஆண்டவர். அவருடைய படைப்பு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றார் வந்து தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினு என்று சொல்லுகிறார். அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும் என்ன அப்படின்னா, சரி, ஆண்டவருக்கு மறைவாக என்னால எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, போயிட்டு எங்கேயும் போயிட்டு என்ன ஒழிச்சு கொள்ள முடியாது. சார், எங்கேயும் கொண்டு போயிட்டு ஒழிச்சு கொள்ள முடியாது. சாரி, அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அவர் வந்து சொல்றாங்க, நான் வானத்துக்கு மேலே ஏறினாலும் சரி அங்கே இருக்கு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சரி நீர் அங்கே இருக்கு, நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் என்று சொல்றாங்க. நல்ல கவனிங்க. அப்ப எங்கேயுமே போயிட்டு என்ன செய்ய முடியாது வந்து. அப்ப விடிய காலத்து செட்டை எடுத்து அப்படின்னா விடிய காலையில உதிக்கக்கூடியதான சூரியன், விடிய காலத்துல உதிக்கக்கூடியதான சூரியனுடைய அந்த கதிர் வீட்டை குறித்து சொல்றாரு வந்து. நீங்க பார்த்து சொன்னா வினாடிக்கு 100, அதாவது நீங்க பார்த்தா 1,86,000 மைல் வேகம் போகுமா அந்த கதிர் வீச்சு. எப்படி ஒரு வினாடி என்னது இப்படின்றதுதான் ஒரு வினாடி. இந்த இப்படின்ற இந்த வினாடிக்குள்ள சாரி அது என்ன செய்யுமா, 1,86,000 மைல் வேகத்துல அந்த சூரிய கதிர் என்ன செய்யுமா வந்து அப்படியே பாதாளத்தை நோக்கி அப்படி என்ன செய்யுமா, கிழக்குல இருந்து மேற்குக்கு அடிக்கிற அந்த அந்த கதிர்வீச்சு வந்து அவ்வளவு ஒரு பவர் என்ன செய்யும் போகும். அப்ப அதுக்கு வந்து மைல் கணக்கு பார்த்தா 1,86,000 மைல் தூரம் ஆகுது. யோசிச்சு பாருங்க சார். அப்ப கர்த்தருடைய பார்வை எவ்வளவு பயங்கரமா இருக்கும் மனுஷன் மேல. யோசிச்சு பாருங்க, கதிர்வீச்சு எந்த ஸ்பீட்ல போகுதோ அந்த வீச்சுல கர்த்தருக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றது என்ன செய்யும், என்ன தெரியும், அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியும். சார், அந்த சங்கீதக்காரர் சொல்ல முடியும், எங்க போய் ஆண்டு உங்களுக்கு மறைவா எனக்கு மறைய முடியும், எங்க போய் நீ நான் ஒழிச்சு கொள்ள முடியும்னு சொல்லி ஆண்டு நோக்கி என்ன செய்ய ஆண்டு சங்கீதக்காரன் வந்து கேட்கிறான் இல்லையா. அதை யோசிப்பாரு. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலுமே நாம நினைச்சுக்கிறது கர்த்தருக்கு மறைவான காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், கர்த்தருக்கு மறைவாக நம்ம என்ன செஞ்சுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். சாரி, ஒரு நாளும் ஒரு மணித்தியாலமும் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்ட் கூட எங்களால் எதையுமே ஆண்டுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய பார்வை நம்ம மேல எப்பொழுதும் அது பயங்கரமாக இருக்கும். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். சாரி, சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் அந்த அறிவு எனக்கு பெரிய ஆச்சரியமான அறிவு அப்படின்றான். சாரி, இந்த அறிவு எனக்கு பெரிய ஆச்சரியமான, இந்த அறிவை எனக்கு கொடுத்ததே நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்றான். சாரி, சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் உண்டாக்கப்பட்ட காரியங்களை குறித்து அவர் பேசலாம் பாருங்க. ரைட், வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். இருட்டு மனுஷன் வந்து இன்னைக்கு செய்யற எல்லா காரியங்களுக்கும், எல்லா விதமான பாவங்களுக்கும், எல்லா விதமான அவனுடைய தவறான திட்டமிடுதலுக்கெல்லாம் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா இருட்டை தான் என்ன செய்வான், மனுஷன் தேர்ந்தெடுப்பான். அப்ப மனுஷன் தேர்ந்தெடுக்கிற அந்த இருட்டு வந்து மனிதனுக்கு இருட்டாக இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அது பட்ட பகலை போல வெளிச்சமாக என்ன செய்யும் இருக்கும். இருளும் உமக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அவருக்கு எதை மறைக்க முடியுங்களா, இல்லை எந்த நேரத்துல மறைக்க முடியும். பகல்ல நான் ஏதாவது பண்ணா கத்தை பார்த்துருவாரு. ஆனா நான் இரவேல செஞ்ச கத்தை செய்ய மாட்டேன், நீ
பார்க்க மாட்டார்னு சொல்றதா? இல்ல, எந்த நேரமும் என்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். ரைட். அடுத்தது 13ஆம் வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நல்ல கவனிங்க. தாயினுடைய கருவறை சாரி, மனிதனுடைய பார்வையில் ஒளிப்பீடத்தை போன்ற ஒரு, அதாவது ஒளிப்பீடம்னா ஒரு ஒளிவான இடத்துல, ஒரு மறைவான இடம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கருவறைக்குள்ள சதானி அது சின்ன ஒரு அணுக்களாக அது உள்ள போய் அந்த கரு அங்க உருவாக்குறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னையும் இந்த இடத்துல இருக்கிற உங்களையும் நீங்க யார் என்றதை அவர் என்ன படிக்கிறார்னா அவர் அறிந்து வச்சிருக்கிறார்னு சொல்லி வேதம் தெளிவாக பேசுது இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய படைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி, ஒரு பெரிய ஆலமரம் தனியாக பார்த்துருப்பீங்க, ஒரு வெற்றி ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே போயிட்டு ஒருத்தர் படுத்துருக்கிறான். அப்படி படுத்துட்டு பார்த்தா ரோட்டு வழியறிக்கை போகும்போது பார்த்துருக்கோம், ஒரு பெரிய கொடியில, அதாவது ஒரு சாதாரண ஒரு கொடியில அதாவது இவ்வளவு பெரிய வட்டக்கா ஒன்று கண்டிருக்கான். கண்டுட்டு இதை பார்த்துட்டு கடவுளெல்லாம் போய் சாரி, இந்த சின்ன கொடியில இவ்வளவு பெரிய வட்டக்காய் நம்ம வச்சுக்கிறாரு. இதெல்லாம் மனுஷன் பேசுறதுல மனுஷன் முட்டாள் நம்புவான்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். போயிட்டு அப்படியே ரொம்ப கலப்பா போயிட்டு வெயில் நேரத்தில் போயிட்டு அப்படியே ஒரு மரத்துல போயிட்டு கொஞ்சம் அப்படி தலை சாஞ்சி படுத்துக்கிறார். நல்லா பட்டமலாக்க படுத்துக்கிட்டு பார்த்துட்டு பெரிய ஆலமரம், அவ்வளவு பெருசு, ஆலம் விழுதெல்லாம் அப்படி அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். பார்த்தா ஆலமரத்து உச்சியில பாத்தீங்கன்னா காய் எவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய காய் தான் இருக்குது. பார்த்து வச்சிருக்கான். உண்மையில இந்த ஆண்டவர் செம்ம முட்டாள். என்ன ஆண்டவர் யாரு? செம்ம முட்டாள். ஏன் அப்படி என்னது எப்படி நினைச்சா? அப்படி இவ்வளவு பெரிய பலமுள்ள இந்த மரத்துல எவ்வளவு பெரிய காய வச்சிருக்கணும் ஆண்டவர், இவ்வளவு பெரிய காய வச்சிருக்காரு. இப்பெல்லாம் போயிட்டு கடவுள் கும்பிட்டு காய வச்சு இப்ப தனக்குள்ளே நினைச்சிட்டு அப்படியே படுத்திருந்தவன் என்ன செய்யறா, கொஞ்சம் மேல மறந்து என்ன அவர் தூங்கிட்டார். அப்படி தூங்கின பிறகு இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு சடைய நெத்திலே ஒரு ஆலங்காய் விழுந்துருக்கு, டொம்னு விழுந்துருக்கு. அப்படி அத்தியாச்சி எதிர்த்திருக்கிறான். எழுப்பிட்டு பார்த்தா ஆலங்காய் வந்துருக்கு. அதான் சொன்னானா, உண்மையில ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஏன் வட்டக்கா உழுந்திருந்தா அவர் நிலைமை என்ன சார்? வட்டக்கா உழுந்திருந்தா என்ன இருக்கும்? அவர் அவ்வளவுதான் சார். காலத்துக்கு மேல நமக்கு தெளிவுல பார்த்துருக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு செறிஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஞானம் அவ்வளவு பெருசு சொல்லி அப்பதான் சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ள தெய்வம் சொல்லி என்ன படிக்கலாம் சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள அப்படின்னா, அந்த ஆலங்காயை எடுத்து நீங்க என்ன பொழுது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விதைகளை நீங்க பார்த்துருக்கோம். இந்த விதைகள் கண்ணுக்கு கூட சரியான முறையில் நினைச்சிக்காது. ஒரு தனித்தனியா அந்த விதையை பிரிச்செடுக்கிறது தான் ஆலங்காயில விதையை பிரிச்செடுக்கிற எவ்வளவு கஷ்டம் வச்சு பாருங்க. சரியா? அப்படி எடுக்கப்பட்ட ஒரு விதையை அப்படி பிரிச்சு எடுக்கப்பட்ட விதையை உங்களை கையில சரி வச்சுக்கிற முடியுமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதனால ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த காயை ரெண்டா பொழுது பார்த்து விதை ரெண்டா பொழுது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எதுவுமே என்ன செய்யாது. எல்லாத்துக்கும் மேல கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்க ஒண்ணுமே இருக்காது. சார் நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஆலங்காயத்தில் போயிட்டு அது பொழுது அதுக்குள்ள விதையை எடுத்து விதையை ரெண்டா பொழுது பாருங்க, என்ன எடுத்துருப்பாங்க சார். என்ன வச்சு பார்த்தா அந்த ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு புலப்படாத அந்த சின்ன விதை உள்ளுக்கு இவ்வளவு பெரிய ஆலமரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மரத்தை வச்சிருக்காரு? எதுக்குள்ள வச்சிருந்தார்? அந்த கண்ணுக்கே புலப்படாத ஒரு சின்ன விதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலமரத்தை கத்தர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. கேரளாவில் எங்கேயோ ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்குள்ள 200 குடும்பங்கள் என்ன செய்யறாங்களாம், கூட்டியிருக்காங்க. அவ்வளவு பெரிய மரம், அவ்வளவு பெரிய மரம். அப்ப அந்த பெரிய மரம் எதிர்த்து நினைக்கிறீங்க? காயில இருந்தா அல்ல விதையில இருந்தா? விதையில இருந்து தான் என்ன செஞ்சிருக்கும் அப்ப ஒன்றுமே கண்ணுக்கு நமக்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த விதைக்குள்ள அவ்வளவு பெரிய மரத்தை வச்சு கர்த்தர் உண்டாக்கி இருப்பான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த கர்த்தரை தேடுகிற உணர்வு நமக்குள்ள எவ்வளவு அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் வச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம கர்த்தரை தேட வேண்டும். என்னை உண்டாக்கினவர் என்னுடைய தாயின் கருவிலே சொன்னானே, நான் அணுக்களாக வெளிப்படுகிற வேலையிலேயே நான் யார் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் என்னை அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறது. கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது. அப்ப எனக்கு ஒரு பெரிய எக்ஸிட் நடக்க போகுது, எனக்கு சம்பவம் நடக்க போகுதுன்றதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே முன் அறிந்த தெய்வமாகவே இருந்திருப்பார். அவருக்கு தெரியும் ஒரு காரியம் என்ன செய்ய போகுது இந்த வாழ்க்கையில நடக்க போகுதுன்ற ஒரு அறிந்திருந்திருப்பார். அப்ப ஏன் அவனுடைய தடுக்கல, அப்படி விபத்து நடக்க போறதுங்கிறதுக்காக ஏன் நீங்க தடுக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தடுத்ததுனாலதான் இன்னைக்கு உங்க மத்தியில நான் உயிரோட இருக்கிறேன். அவர் தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க மத்தியில நான் என்ன செய்யல இல்ல, அவ்வளவுதான். அவர் தடுத்தார்.
தடுத்ததுனாலதான் கர்த்தருடைய உயிரோட இன்னைக்கு வச்சிருக்கிறார். சரி, இதுதான் நாங்க எப்பயுமே கர்த்தருடைய அன்பை நாங்க ருசிச்சு பார்க்கிறது. சரி, அது மட்டும் இல்லாம அந்த நிலையில இருந்த மனிதனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறது வழியாக தான் கர்த்தர் எனக்குள் ஜீவிக்கிறார், என்னை காண்கிறார், என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், என் தேவைகளை எனக்கு சந்திக்கிறார், நாள்தோறும் என்னை விசாரிக்கிறார், தாயை போல தந்தையை போல என்னை ஆற்றுகிறார், கேட்டுக்கிறார் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்னா எதுக்கு எப்படி மகிமைப்படுத்துறோம்னா அவர் எனக்குள்ள இருக்கிறதையும் அவர் எனக்காக செயலாற்றுகிறதையும் இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எந்த விதமாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறத என்னால காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பதான் கர்த்தர் நாம என்ன செய்யப்படும், மகிமைப்படும். அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு இதை பண்ணார், ஆண்டவர் இது பண்ணார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அப்படிங்கிற வாழ்க்கை பயத்தில் என்ன செய்யணும், நான் சொல்லுவோம் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவதற்காக. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை என்ன பண்ண வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய தாவீதை நீங்க பார்க்கும்பொழுது தாவீது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு இடையன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடையனை ஆண்டவராகிய தேவன் அறையில கொண்டு போய் என்ன செஞ்சார், கொண்டு போயிட்டு உட்கார வச்சார். 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரியணையை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தாவீதை முன் வச்சு தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிட்டு அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அங்க சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் அப்படின்னா தாவீது ஆண்டவருக்கு சொல்றது, என்னுடைய அறிவு இல்ல, எனக்கு இந்த அளவுக்கு உங்களை என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் அறிய முடியாது, இதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, இதுவும் உண்மைதான் ஆனதுன்னு சொல்றேன். அப்ப நாம ஒரு நாள் கடவுளை அறிஞ்சு கொள்றது மிக கஷ்டம், மிகப்பெரிய போராட்டம். ஆனா படைக்கப்பட்டவைகள்ல நாங்க பார்க்கிற பொழுது தெரியும், இந்த சிருஷ்டி கர்த்தருடையது, இந்த படைப்பு கர்த்தருடையது. இந்த படைப்புக்குள்ள என் ஆண்டவரை என்னால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஆழம் விதை சரிதானே இந்த வானத்தை பூமியை படைத்த ஆண்டவருடைய காருண்யத்தை வெளிப்படுத்துகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம போயிட்டு கல்லுல, செடியில, கொடியில, மரத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தேட முடியாது. சரி, நீங்க எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி சொன்னா, எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இல்ல நீங்க வாசிங்க, 3ஆம் வசனத்துக்கு வாசிங்க. ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாத படிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பழைய போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். ஜனங்களுடைய வழிபாடுகள், ஜனங்களுடைய வழிபாடுகள் என்ன தப்புனா ஜனங்களுடைய வணக்கங்கள். சரி, ஜனங்களுடைய வழிபாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா அது மிகவும் வீணாய் இருக்கிறது. நம்ம நல்லா கவனிங்க, நம்முடைய வழிபாடு வீணாக இருந்தால், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம காலையில இருந்து இவ்வளவு வரைக்கும் நம்ம கத்து நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இதுல நீங்க பதில் நம்முடைய ஆராதனை நம்முடைய வழிபாடு வீணாக இருக்குமா இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு மனிதன் தான் செய்த வியாபாரத்திலிருந்து எந்த தொழிலாக இருந்தாலும் என்னத்தை பண்ணாலும் சரி, அதுல அவர் ஒரு முன்னேற்றத்தை என்ன பண்ண வேண்டும், அவன் காண வேண்டும். சரி, மாறாக அவனுக்கு அது ஒரு வீணான சூழ்நிலையாக இருக்குமா இருந்தா, அவர் பிள்ளை வளர்த்து இந்த புள்ள ஒண்ணுக்குமே உறவான புள்ள சொல்லி எப்படிப்பட்ட இருப்பாங்க யோசிச்சு பாருங்க பெற்றோர். சரி, அப்ப இங்க என்ன சொல்றாங்க சொல்லி சொன்னா, மனுஷனுடைய வழிபாடுகள் வீணா இருக்கும். எப்படி வீணா இருக்கும் அப்படின்னா, காட்டுக்கு போறாங்க, ஒரு மரத்தை வெட்டுறாங்க, மரத்தை செய்றாங்க. ஆனா அடி ஆணி வேறு எங்க இருக்கும் அங்க வரைக்கும் புடிங்க எடுத்துருவானா ஒரு மனுஷன்? மரத்தை வெட்டும் போது அடி ஆணி வேரோட சேர்த்து பிடிக்குவானா? பிடுங்க மாட்டான். இப்படி கவனிங்க எல்லாரும். சரி, வெட்டிட்டு வந்துடும். வெட்டிட்டு நல்ல கவனி, வெட்டிட்டு அதை என்ன செய்வானா, தச்சு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கையில கொடுத்தோன்னே அவர் வாட்சியால் சீவி எல்லாம் போட்டு எல்லாம் சீவி எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, வெள்ளி, அடுத்தது தங்கம், இப்படிப்பட்ட வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்ட தகடுகள்னால அந்த மரத்தை மொத்தமா என்ன செய்வாரு, அந்த மரத்தை ஃபுல்லா மூடிட்டு மரம் வெளியே தேர்ந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாரு, எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி எல்லாம் செஞ்சுருவாங்க. செஞ்சா அதுல என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அச்சு அடையாளங்களை பண்ணி அப்படியே செஞ்சு முடிச்சுடுவார். அது ஒருவேளை உயரமான ஒரு மரத்தை போல, ஒரு பனை மரத்தை போல அவ்வளவு உயரம், அதாவது பெரிய வானளாவிய ரீதியில சரிதானே ஒரு பெரிய கோபுரத்தை போல ஒரு பெரிய ஒரு உருவத்தை செஞ்சாலும் சரிதானே, அது எப்படிப்பட்ட உருவம் இருக்கும் சொன்னா, அது பேச மாட்டாது. எப்படி என்ன செய்யாது, பேச மாட்டாது. சரிதானே, அது மட்டும் இல்லாம அதனால நடக்க முடியாததுனால சரிதானே ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், அதை அவங்க சுமக்குறாங்க. அப்படின்னா 2 பக்கமும் 2 கம்பை கட்டி தூக்கிட்டு என்ன செய்வாங்க, 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா தூக்கிட்டு போக நிலைமை வந்துடும். ஏன்னா அது நடக்க மாட்டாது. அடுத்து மட்டும் என்ன சொல்றாங்க, அவைகளுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க,
பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னா, அவைகள் தீமை செய்யவும் கூடாது, நன்மை செய்யவும் கூடாது. நல்லா கவனிங்க. சில வழிபாடுகள், மனிதனுடைய வழிபாடுகள்ல அது நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாத நிலைமையில அது அப்படியே தான் இருக்கும். அப்ப அப்படியே இருக்கும் பொழுது இது தீமை செய்யக்கூடியது, நன்மை செய்யக்கூடியதுன்னு சொல்லி ஒரு விளம்பரமாக மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதை குறிச்சதான சில உபதேசங்கள் என்ன பண்ணுவாங்க மனுஷங்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க. இது இப்படி பண்ணிடும், அப்படி பண்ணிடும், அதனால இந்த பயத்தோட பண்ண சொல்லி கொடுத்தோன்னே அதுல என்ன மனசை செஞ்சுட்டு தெரியும். நல்லா கவனிங்க. அப்ப நன்மையை செய்யலாம், தீமை செய்யலாது. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. சரி, அப்ப ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவனுக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இங்க படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு படைப்பை கவனிக்கிற பொழுதே நம்மளுக்கு சரியா நம்ம கவனிக்காததுனாலதான் நம்ம கடவுளை கண்டுபிடிக்க முடியல. படைக்கப்பட்ட படைப்புகளை சரியா நாங்கள் கவனிச்சு அதை அவதானித்தாலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இருப்பார். அவர் எங்கும் வியாபித்திருக்க, அவர் இல்லாத இடம் எங்கே இருக்க முடியாது. எல்லா இடங்களிலும் அவருடைய கண்கள் என்ன செய்யறாங்க நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு சர்வ வியாபியாக இருக்கிறார் புரிஞ்சு கொள்ளலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடவுளை படைக்கப்பட்ட சில சாதாரண ஒரு படைப்பை கவனிச்சு பார்த்தாலே எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தர். அப்படின்னா என்னையும் உங்களையும் உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தர் தான் என்பதை எங்களால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப நல்லா கவனியும். அப்ப இந்த மாதிரியான வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, இவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத கெட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்? கெட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். சரிதானே? நீங்க சங்கீத புத்தகம் 11:5 வாசிங்க இருக்கா? சங்கீதம் 11:5 நாங்க கலவர நாங்க பார்த்தோம். சங்கீதத்தை நாங்க பார்த்தோம். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் என்ன செய்யப்படுகிறதா? வெறுக்கிறது. நல்ல கவனிங்க, அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கன்னா யாரு? கெட்ட மார்க்கத்துல போகக்கூடியவர். என்ன கெட்ட மார்க்கத்துல போகக்கூடிய பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இருக்கிறார், அவர் இப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார் என்ற உணர்வுள்ள ஒரு படைப்பு தான் மனிதனுடைய படைப்பு. அப்ப அந்த மனிதன் கடவுளை தேடும்படியான உணர்வுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு மரத்தை வெட்டி அதை பொன்னாலையும் வெள்ளினாலையும் அதை அலங்கரிச்சு அதை இவன் நம்புறது மட்டும் இல்லாம பல பேருக்கு நம்பும்படியாக செஞ்சு தானே அது என்ன சொல்றாங்க, இவனும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் செய்ய விட மாட்டான். சரி, இவனும் சாப்பிட மாட்டான், சாப்பிடக்கூடியவனை என்ன செய்ய மாட்டான், சாப்பிட விட மாட்டாங்கிற மாதிரி கதை. சார், இவன் என்ன பண்ணுவானா, இப்படி தேவையில்லாத காரியங்களை பண்ணி இவன் செய்யறதான காரியம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தெய்வம், அவருடைய பார்வையில மனிதனுடைய படைப்பு இவ்வளவு அருமையான படைப்பு. நம்ம பார்த்த அணுக்கள் எவ்வளவு இருக்குது, சாரி, எலும்புகள் எவ்வளவு இருக்குது, நரம்புகள் எவ்வளவு இருக்குது, தசைகள் எவ்வளவு, மூட்டு எவ்வளவு, தசை நார்கள் எவ்வளவு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட அந்த ஆண்டவரை நோக்கி ஒரு மனிதன் பார்க்க முடியாதபடி இவன் என்ன பண்றானா, இவன் தவறான ஒரு காரியத்தை காண்பித்து அதன் வழியில மக்களை வழிநடத்தி கொண்டு போறதுனால அவன் ஒரு மிகப்பெரிய துரோகியாக கர்த்தருக்கு எதிராக மாறுகிறான், மிகப்பெரிய ஒரு பகையாளியாக கர்த்தருக்கு எதிராக மாறுகிறான். சரி, அப்ப மிகப்பெரிய ஒரு பகையாளியாக கர்த்தருக்கு முன்னேற மாறும் பொழுது என்னுடைய உள்ளம் என்ன செய்யப்படுகிறது? எவ்வளவு சொல்றது? அவருடைய உள்ளம் என்ன செய்யலாம்? அவருடைய உள்ளம் வெறுப்படைகிறது. யார் மேல? அந்த மாதிரி மனிதர்கள் மேல. நல்ல கவனிங்க, இந்த மாதிரியான வழிபாடுகளுக்குள்ள இருக்கக்கூடியதான சரி, அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தால் நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தை அவனை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதக்காரன் 139 சங்கீதத்துல என்ன பார்த்தோம்? வாசிங்க, 139 சங்கீதத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என் நுழைந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். ஆத்துமா யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு கொடுத்துருப்பேன். ஆத்துமா யாருடையது? கர்த்தருடையது. ஏன்? மனிதனை கர்த்தர் பூமி மனிதனால உண்டாக்குன உடனே அவர் செஞ்ச காரியம் என்ன? அவருடைய நாசியில உங்களுடைய சுவாசத்தை ஊதின பொழுதுதான் அவன் என்ன செய்யலாம்? ஜீவன் உள்ளவனாக ஒரு ஆத்துமாவாக எழுப்பினான். அதனாலதான் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது எந்த மூல முடுக்கங்கள்லாம் போய் பிரசங்கிக்கப்படுகிறதோ, சரி, எந்த மனிதனையே கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த மனித வர்க்கத்துக்கு கூட பேசப்படுகிறதோ, அங்கே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவனை ஆராதிக்கிற மனிதனாக என்ன செய்வான்? மாற்றம் எடுப்பான். ஏன்? என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆத்துமாவுக்கு தெரியும் கர்த்தர் யார் என்று. நல்ல கவனிங்க. அப்ப அந்த நிலையில ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சரி, நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தர் மேல பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பாத்தீங்கன்னா 19 தேவனே நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். நல்லா கவனிங்க. நமக்கெல்லாம் ஆசை துன்மார்க்கனை கர்த்தர் வந்து என்ன பண்ணிடணும், அழிச்சு விட வேண்டும். கர்த்தர் என்ன செய்யணும், துன்மார்க்கனை அழிச்சிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும். துன்மார்க்கனை கர்த்தர் அழிச்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கு தெரிஞ்சு யோசிப்பாங்க. இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் இப்ப நம்ம என்ன கர்த்தர் ஆராதிக்கிற பேர் இங்க உட்கார்ந்து இருக்கோம், எங்களுக்குள்ள எவ்வளவு துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாங்க எவ்வளவு பொய் பேசுறோம், எவ்வளவு பெருமூட்டு பண்றோம், எவ்வளவு தேவனுடைய நாட்களை கொள்ளையடிக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவ்வளவாக செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய இதயத்தில் எவ்வளவு வெறுப்புணர்ச்சியை நாங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அவர் நேசிக்கிறார், என்னை ஆதரிக்கிறார், எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு தெரியும், எங்க அப்பாவை எந்த விதமாக கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இன்றைக்கு எங்க அப்பா இந்த காலத்தில் படிக்கிறாருன்னா இதுக்கெல்லாம் காரணவாளி எங்க அப்பாவா, எங்க அப்பாவை நடத்தி கொண்டு இருக்கிறவரான்றத என் பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாது. அப்படி இருந்தும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த தேவனை குறித்து தான், அந்த தேவனுடைய அன்பு எப்படி, அவருடைய ஆழம் எப்படி, அந்த நீளம் எப்படி, அகலம் எப்படி, அவர் எவ்வளவாக என்னுடைய தகப்பனை அவர் நேசிக்கிறார் அப்படின்னா, அவரை நேசிக்கிறவர் எங்களை எவ்வளவாக நேசிப்பார், எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு காரியத்தை பண்ணுவார் என்றதான ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைக்குள்ள இல்லாம இன்றைக்கும் துன்மார்க்கர்களோடு சேர்ந்து கொண்டு அசிங்கமான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்பெல்லாம் திடீர்னவங்களை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகிற, கர்த்தருடைய இருதயத்துக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா ஏன் இன்னும் கர்த்தர் அழிக்கவில்லை, கர்த்தர் ஏன் இன்னும் அழிக்கவில்லை? அவன் என்ன சொல்றான், துன்மார்க்கனை நீ அழித்தீரானால் நலமாய் இருக்கும். உண்மையா மனுஷனுடைய சிந்தனையில எனக்கு விசனத்தை உண்டு பண்ணும் பொழுது என் பிள்ளையா தான் நான் சொல்றேன், நான் கூட என் வாயில அநேக தடவை சொல்லி ஆண்டு உடைய அக்கிரமம் என்னால தாங்க முடியல, உடைய பிரச்சனை எனக்கு தாங்க முடியல. சரி, மிக நாளைக்கு இருக்கக்கூடிய என்ன செய்யணும், உடனடியா இவரை கொண்டு போட்டிருக்காங்க. ரோட்ல உள்ள சரி வேலை ரோட்ல வேலை செய்யுங்க, ரோட்ல போகல அவர் மேல ஏத்துங்க கூட ஜெபம் பண்ணிருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெபம் கூட பண்ணிருக்கிறேன். அது உண்மை. அப்போ எனக்கு தெரியுது, துன்மார்க்கன் இல்லாட்டி நல்லவனு நினைக்கிறேன் நான். அது மனிதனுக்கு தோன்றுகிறது, துன்மார்க்கன் இல்லாட்டி அது அவனுக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்றான். துன்மார்க்கன் இல்லாம இருந்தா துன்மார்க்கன் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா நல்லவனு சொல்லி நாமும் விரும்புகிறது உண்மைதான். இதே போன்றுதான் சரி, என்கிற நாட்டில் இருக்கக்கூடியதான அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னானே, அந்த லேகியோனை குறித்து சிந்திச்சாங்க. அவன் சாக வேண்டும், அவன் ஆண்டு என்ன செய்யணும், அவனை அழிச்சிடணும். ஏன்னா அவன் ரோட்ல யாரும் மேல செய்யறது மனுஷன் என்ன செய்யறாரு, போக முடியாது. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மனிதன். சரி, நிர்வாணமா தான் தெரியுவான், கல்லால தன்னையை அடிச்சு இறக்கிடுவான், காயப்படுத்திக் கொள்வான், யாரையும் தூங்க விட மாட்டான், விட்டியே. சரி, ஒரு பெரிய போராட்டம். அவனுடைய குடியிருப்பு எங்க பாத்தீங்கன்னா கல்லறைகள்ல தான் அந்த குடியிருப்பு. சரி, பொண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்ப அவனை எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, அவன் என்ன பண்ணணும், சாகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அப்படி அவருடைய நோக்கம் இருந்துச்சு. எப்படி இருந்தது அவருடைய நோக்கம்? அந்த ஒரு மனிதனுக்காக ஒரு ஊரே, நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட சரி அந்த அந்த என்ன சொல்ற அந்த 10 நகரங்களை கொண்ட தெக்கப்போலி என்னும் ஊரு, அந்த மொத்த ஊருமே இந்த மனிதனுக்கு எதிராக செயல்பட்டது. தெக்கப்போலினா என்ன அர்த்தம், 10 நகரங்களை கொண்டனா எவ்வளவு பெரிய ஒரு தேசம் பார்க்க முடியாது. அந்த தேசமே இந்த மனுஷனை ஒதுக்கி வச்சு சாகணும்னு சொல்லி எதிர்பார்த்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நீங்க பார்க்கிற பொழுது அந்த ஒரு மனிதனுக்காக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கப்பல்ல பிரயாணம் பண்றார். பிரயாணம் பண்ணி அவன் ஒருத்தங்கிட்ட போய் சரி, அவன்ல இருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 பிசாசுகளுக்கு மேற்பட்ட பிசாசுகளை எல்லாம் அவனிடத்திலிருந்து துரத்தி நிர்வாணமா சுத்திட்டு இருந்தவனுக்கு நல்ல உடையை உடுத்து வச்சு, அது மட்டும் இல்லாம கடைசியா அவனை அவருடைய சீசனாக மாற்றி அப்போஸ்தலர் என்னும் பட்டத்தையும் கொடுத்து அவனை அனுப்புறார். நீ போய் தெக்கப்போலி தேசத்துல போய் என்ன நான் உனக்கு செய்ததை சொல்லுன்னு சொல்லி அனுப்புறார். நம்முடைய ஆண்டவர் யாரையும் அழிக்கிறவர் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரையும் அழிக்கிறவர் கிடையாது, மாறாக சரி என்ன நல்லா கவனிங்க. இன்னைக்கு பல வழிபாடு விஷயங்கள் சொல்றாங்க, இவர் இந்த அவதாரத்தை எடுத்ததே இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் சொல்லி சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனையும் அழிக்க மாட்டார், ஒருத்தரையும் அழிக்க மாட்டார். அதுக்கு ஆதாரமா வார்த்தையை கூட பேசி வச்சிருக்கிறார். 2 பேதுரு புத்தகம் திருப்புங்க. 2 பேதுரு புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அழகான வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கிறார். வாசிங்க 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒருத்தொன்னு என்ன செய்யக்கூடாது,
கெட்டு போய் தக்காளி கெட்டா என்ன பண்ணிருக்கும்? அப்ப தக்காளி கெட்டா அது அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம், அழிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சரி, அப்ப ஒரு மனுஷன் கூட கெட்டு போய் விடக்கூடாது என்பதை விரும்புகிற தெய்வம் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தனும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருத்தனும் அழிஞ்சு போயிடக்கூடாது. சரி, அப்ப என்ன சொல்ற? துன்மார்க்கரை நீர் அழித்தீரானால் நலமாய். உண்மையாக ஒரு மனிதனுடைய அங்கலாய்ப்பு, அவனுக்கு வரக்கூடிய பலதரப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில நான் கூட என் பிள்ளைகளை நோக்கி நான் பார்க்கிற நேரம், ஐயோ ஆண்டவர் இவன் ரோட்ல ஏற்றி கொண்டீங்கனாலே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு இருக்கேன். அது ஒரு மனிதருக்கு சாதாரணமாகவே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. சரி, இதை கர்த்தர் கோபப்பட்டு வரதுல கோபப்பட மாட்டார். அவர் மாறாக என்ன பண்ணுவார்னா, ஒரு மனுஷன் அழிக்கிறது விட அவனை ஆக்குகிறதை மேலும் சொல்லி என்ன பண்ணுவார்? அவனை ஆண்டவர் அழிவில் இருந்தவனை மீட்டுக் கொள்ளுகிறதை அவன் என்ன செய்யறார்? அவருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கேட்டிருப்போம், என்ன நம்ம ஜெபிக்கிற ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது? ஒழுங்க கொள்ள மாட்டேங்கிறீங்க, கைகால உடைக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம கேட்டு உட்கார்ந்துருப்போம் ஆண்டவர்கிட்ட. சரி, ஆண்டு சொல்வார், அவன் கை கால் நல்லது, நாளைக்கு உனக்கு என்ன செய்வான்? உனக்கு அவன் பிரயோஜனமாக இருப்பான். நல்ல கவனிங்க. அந்த 10 நகரங்களை கொண்ட தெக்கப்போலி என்னும் தேசத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் அந்த மனுஷனை வெறுத்தார்கள். ஆனால் அந்த நகரத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது அந்த கெட்டு போன நிலைமையில் இருந்தவனை உருவாக்கி கர்த்தர் அவன் அனுப்பி வச்சார். உங்களை என்னையும் அந்த மாதிரி தான் என்ன செய்யறாங்க, நேசிக்கிறார். அதனால நம்ம முதல்ல ஆண்டவரை குறித்த அறிவுகளுக்கு மிக முக்கியம். சரி, அடுத்து நீங்க வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி நல்ல கவனிங்க. கர்த்தாவே, உண்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும், சரி உமக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. அப்ப நான் ஆண்டவரை ஆண்டவரை பகைக்கிறவர்களை குறித்து நானும் அவர்களோட பகைச்சு கொண்டு உட்கார்ந்து சொன்னா, நான் எப்படி கர்த்தருடைய வசனத்தை அவங்களோட கொண்டு போய் சேர்க்கிறது? அப்ப இந்த வசனத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறவங்க ஆகாயத்தில் கொண்டு போய் வீட்டு உட்கார வைக்கணுமா? ஆகாயத்தில் வீட்டு உட்கார வைக்க முடியாது. எங்க உட்கார்ந்து கொண்டு எங்க இருக்கும்? நீங்க பொல்லாதவர்கள் மத்தியில தான் நீ குடியிருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, சரி நீ முழு பகையை கொண்டு எதை குறிச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற கிரியைகளை நீ பகைக்க வேண்டும். அவனுக்குள்ள இருக்கிறதால பழக்க வழக்கங்கள், அவனுக்குள்ள இருக்கிற கிரியைகளை நீ பகைக்க வேண்டும். அந்த காரியத்துல போய் சேர்ந்துக்கிட்டு அவன் குடிக்கிறான், நீனும் குடிச்சுக்கிட்டு, அவன் பேசுறான் பேசிக்கிட்டு, அவன் பண்றாங்க காரியத்துல நீனும் பண்ணி உட்கார்ந்து, நீனும் அந்த துன்மார்க்கனாக எண்ணிக்கையில சேர்ந்து இருக்க வேண்டிய உனக்கு உண்டாகி. என்ன பண்ணா, அவங்க எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் கர்த்தருக்கு அருவருப்பை உண்டாக்கக்கூடிய, கர்த்தருக்கு துக்கத்தை வருவிக்கக்கூடியதான எந்த ஒரு செயல்பாடும் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. நீ அதை எதையுமே செய்யக்கூடாது. அப்ப நீ எதை பகைக்கணும் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிறதான கிரியைகளை நீ பகைக்க வேண்டும். உன்னை கர்த்தர் தாயின் கருவிலே தோன்றும் முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைத்து இன்றைக்கு உன்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாரா இருந்தா, அவர்கிட்ட இருக்கிற விஷயம் என்பது கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் தீமைகளை மாத்திரமே செய்து கொண்டிருப்பார். அவர் என்ன செய்திருப்பார்? அவர் நன்மைகளை மாத்திரமே செய்து சுற்றித் இருந்தவர். நன்மைகளை செய்யறதா அது நற்கிரியைகள் கூட என்ன செஞ்சிடும்? போய்விடும். அப்ப கர்த்தராகிய ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சார் நல்ல கவனிக்க, அந்த பிரித்தெடுக்கப்படுகிற மனுஷன் கிட்ட முதலாவது இருந்தது துன்மார்க்கம் தான் இருந்திருக்கும். பழைய எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் அத்தனையுமே ஆண்டவர் பகைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஒரு காரியம் கர்த்தர் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா, நீங்க பிலிப்பியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இது பிலிப்பியர் புத்தகம். முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி.
குடிக்க விடாதபடி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை முழுசா என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். அவனுக்கு இருக்கிற எல்லா பிசாசுகளையும் இனங்கண்டு கர்த்தருடைய நாமத்தினால அந்த பிசாசுகளை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? துரத்தி அடிக்க வேண்டும். துரத்தி அடித்து புதிய வஸ்திரத்தை கொடுத்து உடுத்து வச்சு அவர் முன் அவனை அவர் நிறுத்த வேண்டும். இப்படிலாம் செய்யும் பொழுது அவர் தான் நற்கிரியைகளை தொடங்குபவர். அப்ப தொடங்குபவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, அதை இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும் நாள் வரைக்கும் எங்களை நடத்துவார் என்று அறிந்து, நல்ல கவனிங்க, அப்ப நடத்துவார் என்று அறிந்து அல்லது நடத்துவார் என்று நம்பி, நம்முடைய நம்பிக்கை எப்படின்னா, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நான் நிச்சயமா என்னால் நன்மை செய்ய எனக்கு தொடக்கினவர் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான் என்று. அப்ப இந்த நம்பிக்கையை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்க்கையை மிஸ் பண்ணி விடக்கூடாது. நல்ல கவனி. அப்ப அதனால நான் எதை பகைக்க வேண்டும்னா, துன்மார்க்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களுடைய செயல்பாடுகளை நான் பகைக்க வேண்டும். ஆனா அவனை நான் என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது. அவனோட தான் கூடியிருக்கிறேன். இருந்து வெளிச்சம் அவனுக்கு புறப்பட்டு போக வேண்டும். எனக்கு இருக்கிற நன்மைகள், நல்ல காரியங்களை அந்த துன்மார்க்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவங்க எனக்கு இருந்த நிறைய காரியங்களை படித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான காரியங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய வேண்டும், நான் மாற்றி அமைக்க வேண்டும். ஒன்று பகைக்கிறான் அப்படின்னா எனக்குள்ள அவன் பேசுற போய் உனக்குள்ள வரக்கூடாது. எனக்குள்ள கள்ளத்தனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவனுக்கு எந்த கெட்ட பழக்க வழக்கம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவால் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு வரப்போற நினைவு என்ன, பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடைகிறேனா, சாரி அப்ப ஆண்டவரே, நான் அடுத்து சிந்திக்க போற சிந்தனைகள், சாரி எனக்குள்ள வரப்போற மோசகரமான சிந்தனைகள், இது எல்லாத்தையுமே அறிந்தவர் கர்த்தராகிய ஆண்டவர். அப்ப கர்த்தரிடத்துல நான் என்ன போடணும் அப்படின்னா, ஆண்டவரே, என்னுடைய மனிதனுடைய சிந்தனைகள் எப்பயுமே எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க, எப்படி இருக்கும்? வாசிங்க ஆதியாகமம் புத்தகம், ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எட்டாம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி அது என்ன வருது, பொல்லாதவைகளா தான் இருக்கும். அப்ப இப்ப சிந்திக்க அடுத்து சிந்திக்க போற காரியம் என்னவா மாறிடும்? மனசுக்குள்ள என்ன சிந்தனை இல்ல, நற்சிந்தனை இல்ல, நற்கிரியைகள் இல்ல. நல்ல சிந்தனையை துவக்குறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நல்ல கிரியைகளை என்னிலிருந்து வெளிப்படுத்துகிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன் எனக்கு உங்களுக்கு பண்ண முடியல, நீங்க என்ன வச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் பற்றி இருப்பாரா இருந்தா நீங்க எல்லா காரியத்தையும் நன்மையான என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்ப இப்படி இருக்கிற வேலையில அப்பதான் ஆண்டோட நோக்கி அந்த மனுஷன், அந்த சங்கீதக்காரன் சொல்றாங்க, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நல்ல கவனி, இங்க கவனிக்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, இவ்வளவா என்னை ஆராய்ச்சி பார்க்கறீங்களா ஆண்டவரே, சாரி என் நினைவெல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கறீங்களா ஆண்டவரே, சாரி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், நீங்க துன்மார்க்கத்துல ஒருபோதும் பிரியப்பட மாட்டீங்க. நீங்க துன்மார்க்கத்தை நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அருவருக்கிறீங்க. துன்மார்க்கத்தை என்ன செய்றீங்க, அருவருக்கிறீங்க. சாரி அப்படின்னு ஆண்டவரே, நீங்க என்ன அருவருத்துட்டா போச்சு, நீங்க என்ன வெறுத்துட்டீங்கன்னா என் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், தலைகளாக மாறிடும் ஆண்டவர், என் வாழ்க்கை தலைகளாக மாறிடும். சாரி நீதிமொழிகள் 6:16-19 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க. சாரி நீங்க அனுபவத்திட்ட பயங்கரமாக்கிறீங்க ஆண்டவரே, நிலைமை இவ்வளவு மோசகரமான நிலைமைக்கு மாறிடும் ஆண்டவரே. சாரி சொல்றேன் பாருங்க, இவ்வளவு அழகான முறையில வாசிங்க. 6:19 6ஆம் அதிகாரம் 19 வசனம். அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணேன். இன்னைக்கு அவர் பேச உனக்கு தான் பேசுறாரு அப்படிங்கிறது சபையில கூலி ஜெவரி உனக்கு எனக்கு பேசுற அவர் உனக்கு தான் ஜெபிச்சார் பாத்தியா அப்படிப்பா. உள்ளுக்குள்ளே சண்டை இழுத்து விடுறது, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. வாசிங்க இன்னொரு 19 இருந்து 16 வரைக்கும். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், மேலும் அவருக்கு அருவருப்பானது அவையாவன மேட்டிமை நிறைஞ்ச கண்ணு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேட்டிமை என்ன மேட்டிமை அப்படின்னா, அடே 250 எலும்புகள்ல ஒரு எலும்பு கூட உனக்கு வளைக்கவும் முடியாது, உனக்கு நிமித்தவும் முடியாது, நீ என்ன பெரியா, உனக்கு என்ன மேட்டிமை வர்றது? யோசிச்சு பாருங்க, உனக்கு என்ன மேட்டிமை வர்றது? 60 லட்சம் மைல் தானே, 60 லட்சம் மைல் நீளமுள்ள நரம்புல ஒரு நரம்பு மிஸ் ஆகுறதுக்கே எல்லாம் நடக்க முடியாம உட்காந்துருக்கேன் நான் என்ன மேட்டிமை கொடுறது? சரி
யோசிச்சு பாருங்க. மேட்டிமையான கண், பொய் நாவு, பொய் பேசுகிற நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், துராலோசனையை கெட்ட ஆலோசனைகளை உண்டு பண்ணி மற்றவர்களுக்கு போதிச்சு தானே நடத்துகிறதான இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் தீங்கு செய்வதற்காக விரைந்தோடும் கால்கள். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சங்கீதத்துல பார்த்தோம், நான் எங்க போய் உட்கார்றேன் ஆண்டவரே, எதுக்காக எந்திரிக்கிறேன், நான் எங்க நடக்கிறேன், எங்க ஓடுறேன், எங்க போய் மறைய போறேன், இது எல்லாத்தையும் கத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சிறிய காரியத்திலும் உமக்கு மாத்திரம் வேதனைகளை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கி விடக்கூடாது. ஏன்னா நீங்க அவ்வளவாக நேசிக்கிறீங்க. ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்? சரியா சொல்லணும். எப்படி நேசிக்கிறார்? தன் ஜீவனை பார்க்கிலும் என் ஜீவனை நேசித்தவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. என்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் தன்னுடைய அழகான சௌந்தரியம் உள்ள சரீரத்தை சானே அவர் நேசிக்காம சானே அந்த சரீரத்தை நேசிச்சிருந்தாருன்னா எனக்கு அதை பிக்கிறதுக்கு அவர் கூட்டு திரும்ப மாட்டார். இன்னைக்கு நம்ம சரீரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சின்ன பருவம் வந்துட்டு பல கிரீம், பல மருந்து அள்ளி பூசுற முடிவு இல்லாம பூசிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய அந்த தேகம் எப்படிப்பட்ட அருமையான தேகம். அது அவர் நேசிச்சிருந்திருந்தா, அவருடைய முகத்தை அவர் நேசிச்சிருந்திருந்தா சாலை அங்க வட்டி தோட்டினது ரத்தம் உள் முடி அப்படி நெருக்கிற நேரம் அப்படியே ரத்தம் அப்படி சர்ற மாதிரி ஊற்றும் முகத்துல அவ்வளவு சீரமாக அந்த முகம் மாறும். அவர் சரீரம் பிக்கப்படுகிற பொழுது அதை நினைச்சு பார்க்க இல்லாத ஒரு பயங்கரமான வேதனை, அத்தனை காயங்கள் அப்படியே பொழந்து ரத்தம் அப்படியே அள்ளி ஊத்திட்டு வெளியில ஊத்தி கொண்டு வரும். சாரி அவருடைய விழாவுல கொண்டாந்து ஈட்டில குத்துனாங்க, ரத்தம் அப்படியே பீறி போய் கடைசியில ரத்தம் எல்லாம் முடிஞ்ச போது தண்ணி மட்டும் தான் செஞ்சு உடம்புல இருந்து வந்துச்சு. ரெண்டு கைகள், இன்னைக்கு கையில சின்ன ஒரு காயம் மட்டும் நம்மளால செய்ய முடியல, சமாளிக்க முடியல. ரெண்டு கைகள் ஆணி, ரெண்டு கால்கள் ஆணி. அவ்வளவு கொடுமையான ரீதியில தன்னுடைய சரீரத்தை, நேசித்த சரீரத்தை அவர் நேசிச்ச போய் அவர் சரீரத்தை அவர் அந்த அளவு நேசிப்பாங்க. நமக்கு இன்னைக்கு என்ன நினைப்பா, நான் இப்ப பத்தாலும் முடிய கூட வெட்டிடக்கூடாது. முடிய வெட்டணும், முடி வெட்டுறது கூட எனக்கு பயம். ஏன்னா நான் முடிய அவ்வளவு நேசிக்கிறேன். கொஞ்சம் கூட நினைச்சக்கூடாது, என் வாழ்க்கை முடிய கூட யாரும் வெட்டி போடக்கூடாதுன்னு அதுல ரொம்ப கவனமா இருப்பேன். சரி, எவ்வளவு படுமோசனம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வச்சு பாருங்க. நீங்க தன் ஜீவனுக்கு மேலாக என்னை நேசித்த தெய்வத்தினுடைய இருதயத்திலே நான் ஒரு சிறு துக்கத்தை கூட நான் என்ன செய்யக்கூடாது, வரவிட்டக்கூடாது. இதுல நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவனாக இருக்கணும். நான் உனக்காக எனக்காக என்னுடைய தகப்பனோ தாயோட சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினர் நண்பரோ யார் அவருடைய ஜீவனிலும் என்னுடைய ஜீவனை மேலாக நினைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒருத்தர் நினைச்சிட்டு போனாங்க வாழ்க்கையில? ஒருத்தர் நினைச்சிக்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனிலும் என் ஜீவனை அதிகமாக நேசித்தவர் ஆண்டவர். அப்படின்னா அவருக்கு முடியல என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை கொஞ்சமாவது ஒரு உங்களுக்கு இருதயத்தில் வேதனை உண்டாக்கிருமோ அப்படின்றதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சாரி, நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கிரீமெல்லாம் அள்ளி பூசி நல்லா அழகா நீங்க உங்களை நீங்க டெக்கரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க? 4 பேர் உங்களை ஈச்சையோட பார்ப்பாங்க. ஈச்சையோட பார்த்தா தான் நீங்க யாரா மாறுவீங்கன்னா விபச்சாரிகளாக மாறுவீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு போனதான் உங்களை எல்லாரும் ஈச்சையோட பார்ப்பாங்க. அப்பதான் நீங்க விபச்சார கல்லைகள் என்ன செய்வீங்க? மாறுவீங்க. உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா என் சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கக்கூடாது, விபச்சாரியாக விபச்சார காரணமாக இருக்கணும்ன்றது தான் உங்களுடைய நடத்தைகள் எல்லாம் காட்டி கொடுக்கும். ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய சரீரம் என்ன தெரியுமா? சரி, உனக்கு ஜீவனை கொடுத்த அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் வாழும் ஜீவனுள்ள மாளிகையாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி தேவையில்லாதெல்லாம் அதெல்லாம் காட்டி போடணும். உன்னையும் சும்மா சோடிச்சு கிடிச்சு தேவையில்ல வேலை பண்ணுறோம். உன்னையும் 10 பேர் பார்க்கணுன்றதுக்காக நீ பேப்பர் குறைச்சி வைப்பான் சோறுங்க மின்னணும். அப்பதான் ரைட் உடே இடையில கப்பல் குத்து எப்படின்னு கோவிலுக்கு போவான். உன்னையெல்லாம் ஷோரூம்ல வச்சு 4 பேர் உன்னை பார்க்கணுன்றதுக்கு மாதிரி நீ அலங்கரிச்சுக்கிட்டு தெரியலன்னா நல்ல கவனி, உன்னை 4 பேர் இச்சையோட பார்க்கணும்னு எதிர்பார்க்கறது. நீ இருக்கிறவன் சரியாக சரிக்கிறவன் சரியா சரமா அப்படி பரவ சொல்லுவாங்க. சரி, நீ சரியான உடையை உடுத்திட்டு போனீங்கன்னா உனக்கு ஆபத்து வர போகுதா? உன்னை இச்சையோட பார்க்க போறாங்களா? இல்லையே. நல்ல கவனி. அப்படி என்ன தப்புன்னா, சரி, கர்த்தருடைய இருதயத்துக்கு வேதனையை உண்டாக்கும் வழி உனக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, நீ துன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கமான வழியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனையாகிலும் ஒரு மனுஷியாகிலும் ஒரு வாலிபனையாகிலும் ஒரு வாலிப பிள்ளையாகிலும் ஒரு சிறு பிள்ளையாகிலும் ஆதாயப்படுத்த வேண்டிய நீ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் துன்மார்க்கத்திலே விழும்படியாக துன்மார்க்கமான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக நீனே அவர்களுக்கு இடரலை உண்டாக்கி கொண்டிருப்பானா உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது கவனிச்சுப்பார், அவதானிச்சுப்பார். நான் சொல்றேன், நல்ல கவனி. நம்ம எப்படி பண்ணா இப்படி ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு உன்னுடைய இருதயத்துக்கு வேதனையை
உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். என்ன நடத்தணும் ஆண்டவரே? நித்திய வழியிலே என்னை நடத்த வேண்டும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கவனிச்சு கேட்டு பாருங்க. உங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவரே, ஒரு பிள்ளையை, ஒரு வாலிப பிள்ளையை, ஒரு வாலிபனை, சரி, ஒரு வயது போன ஒரு மனுஷனை யாரையாவது ஆண்டவரே உங்களுடைய பாதைக்கு நேராக வழிநடத்த முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நானே இவர்களுக்கு இடைஞ்சலை உண்டாக்கி கொண்டிருப்பதா நான் யாரா இருக்கிறேன் ஆண்டவரே? நமக்கு முன்பதாக துன்மார்க்கனா இருக்கிறேன். நீங்க துன்மார்க்கனை என்ன செய்றீங்க? பகைக்கிறீங்க. துன்மார்க்கன் நீங்க என்ன செய்றீங்க? அருவருக்கிறீங்க. சரி, அவனுடைய கிரிகள் நிமித்தம் நீங்க என்ன பண்றீங்க ஆண்டவரே? விசனப்படுறீங்க. உங்களுடைய உள்ளம் அந்த துன்மார்க்கனை வெறுக்கிறது ஆண்டவரே. எனக்கு இருக்கிற துன்மார்க்கத்தின் நிமித்தம் இங்கே சங்கீதக்காரர் சொல்ற பிரகாரமா என்னை அழிச்சா என்ன ஆகிடும் ஆண்டவரே? நான் அழிக்கப்படக்கூடாது. என்ன பண்ண வேண்டும்? நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்குள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். நித்திய வழியில நான் நடக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் அதை எனக்கு செய்ய முடியும். யாரால எனக்கு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நல்ல கவனிங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறது அல்ல சந்தோஷம். நல்ல கவனிங்க. எனக்கு பிறந்தநாள் அல்ல சந்தோஷம். என்னை நடத்துகிறவர் யார் என்பதை அறிந்து கொள்கிற அறிவு என் பிள்ளைகளுக்கு அவசியம். அப்ப என் பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர், என்னில் கிரியைகளை தொடங்கினவர் தானே. அப்ப உங்களுடைய வருகை வரைக்கும் எங்க அப்பா அதை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியத்துல கூட நாங்க அப்பா என்ன பண்ணிடக்கூடாது? வழி விலக செஞ்சிடக்கூடாது, கோபப்படுத்திடக்கூடாது. சாரி, அவருக்கு தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது? நான் பண்ணிடக்கூடாது. அவருடைய ஆத்மாவை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஆத்மாவை பாதாளத்துக்கு போறதுக்கு நாங்க இடம் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. அப்பாவுடைய ஆத்மா எங்களுக்கு எவ்வளவு முக்கியம், உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு இடங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறு காரியம் என் வாழ்க்கையில செய்யாமல் இருப்பா ஆண்டவரே. அதுதான் என்னுடைய அப்பா சந்தோஷப்பட்டிருக்கிற காரியமா பண்ணுவார். இதுதான் மிக முக்கியம். நல்ல கவனிங்க. நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிறகு மட்டும் உங்களுக்கு வாங்கி போடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், கேட்க பெற்றோம், என்னவோ பண்றோம். இது மூலமா எந்த விதமான சந்தோஷம் என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. ஒரே சந்தோஷம். சரி, எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு எனக்கு கிடைச்சதுனாலதான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் இன்றைக்கு உயர்வுள்ள ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். அது எனக்கு இல்லாம போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னீங்க, என்னது அன்னைக்கு அவர் செத்து போயிடக்கூடாது நான் படுத்துட்டு ஜெபம் பண்ணேன். உண்மை, அன்னைக்கு நீங்க ஜெபத்தை கருத்து கேட்டதுனால நினைச்சுக்காரு அன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு செஞ்சு நீங்க காயப்படுத்துற வேலைக்கு என்ன செய்யக்கூடாது? தடுமாறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு நான்கு வேதனை உண்டாக்கும் வழி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாரி, அப்படி அப்பா படுத்து தாரதத்தில் எந்த காரியம் செய்யறது யார் செய்யணும்? அப்படின்னா யாரோட இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தன்னுடைய தகப்பனோடையே இருந்தார். தன்னை வளர்த்த தகப்பனோடு கூடவே இருந்து அவர் செய்த தச்சுவேலை தானும் செய்தார். சார், அவர் பாதியில் விட்டு போன குடும்பத்தை இவர் தூக்கி நிறுத்தினார். எல்லா காரியங்களையும் அவர் பண்ணி செயல் முடிச்சார். அதுக்கு பிறகு எல்லா பொறுப்புகளையும் செய்து முடிச்சதுக்கு பிறகுதான் அவருடைய ஊழியத்தில் அவர் கால எடுத்து வச்சார். அப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி, நீ ஒருபோதும் உன்னை நேசித்த உன் தேவனை நீ என்ன செஞ்சிடாத, வேதனைப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சார். சரி, ஆகவே இனி நாள் இந்த சங்கீதத்தை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய எலும்புகள் முதல், என்னுடைய நரம்புகள் முதல், என்னுடைய நாளங்கள் முதல், என்னுடைய எல்லா காரியத்தையும் அணுவணுவாக அறிந்தவரின் தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக சாரி, என்னுடைய நினைவை அவர் எப்படிலாம் அறிவார் யோசிச்சு பாருங்க. நினைக்கிற நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு, உட்கார்ந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீங்க உட்கார்ந்துட்டு என்னென்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கிற, என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கிற என்னுடைய நினைவுகளையும் என் ஆண்டவர் அறிவார்னா, அவருக்கு முன்பு நினைவில் கூட நான் என்னுடைய நினைவில் கூட என் கர்த்தருக்கு வலியை என்ன செய்யக்கூடாது, வேதனையை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கி விடக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.